போடுறோம். என்ன சோழி போடுறோம், அந்த சோழிக்கான பலனுன்னா எழுதி வச்சிருக்கிறோம். இந்த சோழிக்கு இதுதாங்க பலன்னு. நீங்க வேற யாராவது ஜோசியத்த பார்த்து சோழி போட்டாங்கன்னா, அவங்க பாட்டு போடுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அல்லது அருள்வாக்குன்னு சொல்லிட்டு கிக்கி பிக்கி கிக்கி புக்குன்னு ஏதாவது கத்திட்டு, அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க. அத சொல்றத நீங்க நம்பணும். அதுல எவிடன்ஸ் என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. ஆனா, நீங்க இந்த சோழி போட்டா இதுக்கு பலன் இதுதான். எழுதி வச்சிருக்கிறோமே. இன்னுமே இங்கே சில அதிசயத்த பண்ணுவோம். என்னன்னா, நீங்க இந்த சோழிய தான் போடுவீங்கன்னு. சோழியெல்லாம் நானே போடவே மாட்டேன். எங்க ஆஃபீஸ்ல வரைக்கும் சோழிகள நான் போடுறதில்ல. வரவங்க கையாலே சோழி போட்டு அவங்கள சோழிய போட சொல்லுவேன். அவங்க என்ன சோழி போடுவாங்கன்றத முன்கூட்டியே உணர்ந்து நாங்க எழுதி வைப்போம். மிராக்கிள்லாம் மேஜிக்ன்னு நெனைக்கலாம். என்ன வேணாலும் நெனச்சுக்கலாம். அந்த மேஜிக் எல்லாம் கூட இங்க அந்த மிராக்கிள் எல்லாம் கூட இங்க நீங்க பார்க்கலாம். இந்த மாரி எவிடன்ஸ் எல்லாம் குடுக்குற இடம் தான் இது. ஆதாரம் இல்லாமல், வேதத்துல இல்ல வார்த்தைகள் இல்லாமல் எதுவுமே நம்ம சொல்றதில்ல. ஆக நீங்க ஜோசியத்த பார்க்கணும். எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. உங்களுக்கு சாதகமா இருக்குது, சாதகமா இல்ல. அதெல்லாம் ஏத்துக்கக்கூடாது. நெகட்டிவா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. அதெல்லாம் ஏத்துக்கக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஜோதிடம்ங்கிறது நான் எழுதல. 4 இருக்கு. 4 வேதத்துல, ஒரு வேதத்துல ஜோசியம், ஆயுர்வேதம் இதெல்லாம் இருக்குது. ஜோதிட வேதம்னு, வேதிக் ஜோசியம்னே இருக்குது. ஆயுர்வேதமும் இருக்குது. இதெல்லாம் நம்ம வேதத்துல இருக்கிறது காலகாலமாக இருக்கிறது. எவ்வளோ 100 வருஷமா, 200 வருஷமா, 2000 வருஷமானாலாம் வேதம் உருவான காலத்திலேருந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை நம்ம மாற்றி சொல்ல முடியாது. அதை விரிவாக ஆதியில பராசரர் போன்ற மகான்கள் எழுதினது இருக்கு. இடையில காளிதாசர் போன்றவங்க எழுதியிருக்காங்க. வராகி மிகிரர் போன்ற மகான்களால் இந்த ஜோதிடத்துக்கெல்லாம் விளக்கங்களும் இன்னும் கொஞ்சம் அதை டீப்பாக விரிவையாக எழுதி கொடுத்ததெல்லாம் இருக்குதுங்க. கடைசியா புலிப்பாணி சித்தர் எழுதுனதுலேருந்து இருக்குது. இதுக்கப்புறமும் பல பேர்லாம் வராங்க. இப்போ இருக்கிற ஜோசியர்கள் நிறைய ரிசர்ச் பண்ணிலாம் எழுதுகிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறது இல்லை. ஆதியில் சொன்ன மகான்கள் சொன்னது தான். புலிப்பாணி 300 பாட்டிலே ஜோசியம் சொல்லியிருக்காரு. புலிப்பாணி ஜோதிடம் 300ன்னு இருக்கு. காளிதாசர் இந்த மாதிரி மகான்கள், வராகி மிகிரர், பராசரர் இப்படி போன்றதுல நாம சொல்றது பராசரரோட மெத்தடோ அகஸ்தியர் மெத்தடில் தான் நாம் ஜோசியம் சொல்கிறோம். அப்போ ஏற்கனவே எழுதப்பட்டது, உறுதியாக சொல்லப்பட்டது, சாஸ்திரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதி வச்சிருக்கிறோம். இதனுடைய இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் இதுதாங்க பலன். அதாங்க வேதத்தில் சொல்லியிருக்க பார்த்துக்கன்னு இதெல்லாம் எழுதி காட்டி உங்களுக்கு இங்கே ப்ரூஃப் கொடுப்போம். இந்த மாதிரி ஆதாரபூர்வமான ஜோதிட பலன் சொன்னால் மட்டும்தான் நம்பணும். அருள்வாக்குன்னு சொல்கிறதோ அல்லது குறி சொல்கிறதோ அவங்க சொல்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் கொடுக்காம அவங்களாவே அவங்களோட சொந்த கருத்தை சொல்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொருள் யாரார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. நன்றி, வணக்கம்.